ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெற்றிகரமாக போயிட்டுருக்கு நம்மளோட ப்ரௌனி கிளாஸ். ஸோ உங்களுக்கும் வீட்டிலே இருந்து எப்படி ஒரு சூப்பரான பிஸ்னஸை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் டீச் பண்ணிடுவேன். நார்மல் கேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும், ஐசிங் பண்ணணும், அது கரெக்டான டைமில் பண்ணணும். இப்படி பல பிரச்சனையை தாண்டி தான் நம்ம ஒரு கேக்கு செய்யணும். ஆனால் ப்ரௌனிஸ் அப்படி இல்லை. நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பழகிட்டீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு 1 ஹவர்க்குள்ளேயே முடிச்சிடலாம், டெலிவரியும் கொடுத்துடலாம். 2 பசங்களை வச்சுட்டு நான் மட்டும் இல்லைங்க, நம்ம ப்ரௌனி கிளாஸில் இருக்க எல்லாருமே பேபிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கலாம், ப்ரௌனி பிஸ்னஸையும் பார்த்துக்கலாம். ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி எப்படி செய்யணும், அது 250 கிராம்னா எவ்வளோ, 500 கிராம்னா எவ்வளோ, 1 kgனா எவ்வளோ, அது மட்டும் இல்லாமல் எப்படி சேல்ஸ் பண்ணணும், சேல்ஸில் இவ்வளோ வகை இருக்கா, இப்படிலாம் நம்ம ப்ரௌனியை சேல் பண்ணலாமாங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில் டீச் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் சேல்ஸை ஒரு ப்ராஃபிட் எப்படி பார்க்கணும், நம்மளோட ப்ரௌனிஸை எப்படி ப்ரைஸிங் பண்ணணும், 250 கிராம்னா எவ்வளோ இன்ச் டின் வாங்கணும், எல்லாமே, அதாவது A to Z ப்ரௌனிஸை பற்றி எல்லாமே நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். சேல்ஸ், பேக்கிங், டெலிவரி, கொரியர் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees தான். March 8 வரைக்கும் தான் நான் ப்ராக்டிக்கலாக ப்ரௌனியை செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்குள்ளே நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரி கிளாஸ் முடிஞ்சு ப்ராக்டிக்கலில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் March 8 எல்லா விமென்ஸும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஏன்னா அது விமென்ஸ் டே. இப்போ நம்ம கிளாஸோட பாசிட்டிவான ரிவ்யூஸ் எல்லாம் கேளுங்க. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. ப்ரௌனியோட அந்த மெஷர்மெண்ட் அளவுகள் ஆகட்டும், ப்ரௌனிக்கு என்னென்ன பொருளை நம்ம வச்சுருக்கணும் போகணுன்றதெல்லாம் எல்லாம் கிளியராக சொல்லி கொடுத்தீங்க. ஏதாவது நம்ம இப்போ செய்யும் போது டவுட் எதாக இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு கிளாஸ் இந்த அளவுக்கு ஒரு கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்களான்னு தெரியல. நீங்கள் அந்த அளவுக்கு கைட் பண்ணுறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் 1 டைம் சொல்லிட்டு அது அப்படியே கடந்து போகாமல் திரும்ப கண்டினியூவாக அதை நம்மளை ஒரு டைமாக கேட்குறீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டு அதை புரிய வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் இதுக்கே நீங்கள் போகிறீங்க. எனக்கு கிளாஸ் இன்றைக்கி ரொம்ப அட்டன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பேசுகிற விதமாகட்டும், சொல்லிக் கொடுக்குறதாகட்டும் அவ்வளோ நல்ல தெளிவாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், புரியுமோன்ற மாதிரிலாம் இல்லை. நல்லா எனக்கு இந்த கிளாஸில் நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே ஓகே எல்லாமே நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க சிஸ். தேங்க்யூ. ஹலோ சிஸ்டர், டுடே கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. நிறைய டவுட்ஸ்லாம் எனக்கு கிளியர் பண்ணிங்க. ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப அழகாகவும் டவுட்ஸ்லாம் திரும்ப திரும்ப கேட்கும் போதும் கூட பொறுமையாக மறுபடியும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஒரு செஷன் முடியும் போதும் கூட இது என்ன டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்க. அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. திரும்ப சொல்லும் போது, செகண்ட் டைம் சொல்லும் போது அந்த 1 hour போனதே தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. ஹலோ அக்கா, இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொல்லி கொடுத்தீங்க. எவ்வளோ வாட்டர் அந்த மெஷர்மெண்ட்ஸ், எவ்வளோ இன்ச்சஸில் எவ்வளோ பண்ணணும் எல்லாம் கரெக்டாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் நீங்கள் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்கணும், கரெக்டாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. ஹலோ சிஸ்டர், இன்றைக்கி நடந்த கிளாஸில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு திருப்பி கேட்கும்போது கூட நீங்கள் எதுவுமே இது பண்ணாமல் உடனே சொன்னீங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது உங்கள் கிளாஸ் எல்லாமே எல்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப தெளிவாக நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது, நானும் ப்ரௌனி சூப்பராக பண்ணலான்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அந்த கிளாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. தேங்க்யூ வெரி மச்.